ஏன்னா முதல் நான் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது என்னை உள்ள கொண்டு போய் வச்சது இந்த கூட்டுறவு புரட்சி தான். ஏன்னீங்கன்னா அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, கூட்டுறவுத்துறையில் இருந்த அரிசியெல்லாம் கலைஞர் ஆட்சி காலத்தில் குழு குழுத்து போயிருந்ததுன்னு சொன்னாங்க. நான் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக இங்கே எதிர்த்தாமல் தான் இருந்தது. தள்ளி சென்ட்ரல் மார்க்கெட்டிங் சொசைட்டி, அது இப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் மார்க்கெட்டிங் சொசைட்டி நிறைய வந்திருக்கு. அப்போ இந்த சென்ட்ரல் மார்க்கெட்டிங் சொசைட்டின்னு ஒன்று இருந்தது. அதில் அப்போ ராஜவேலுன்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய முன்னிலைக்கு ஐஏஎஸ். அந்த ராஜவேலு நான் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு, செயலாளர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் அந்த அரிசியை எடுத்து பத்திரிகையாளர்கிட்ட காமிச்சு எங்கெல்லாம் கொடுத்துருக்கா பாருங்க, ரொம்ப நல்ல அரிசின்னு சொன்னேன். என் மேலே என்ன அப்போ விட்டாங்க. வந்த பிறகு என் மேலே உடனடியாக இவர் அனுமதி வாங்காம அந்த சொசைட்டிக்குள்ள நுழைஞ்சாருன்னு கைது செய்யப்பட்டு கடலூர் சிறைச்சாலையில் இருந்தவன் நான். அதனால இந்த கூட்டுறவு சொசைட்டியை கூட்டுறவு என்னால் மறக்க முடியாது. அந்த மாதிரி இப்ப அது மாறி திருவண்ணூர்லேயே ஒரு மார்க்கெட்டிங் சொசைட்டி, அதே மாதிரி பல்வேறு இடங்களிலே அந்த கூட்டுறவு சங்கங்கள் ஒன்று இருப்பதனால அது விவசாயிகளுக்கு மிக நன்மையாக இருக்கிறது. அதனால தான் இந்த மார்க்கெட்டிங் சொசைட்டி சரியாக செயல்படுவதா என்பதை பார்ப்பதற்காகத்தான் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் கூட, உதயநிதி அவர்கள் கூட இங்கே வந்து இருக்கிற பொழுது அவர் சர்ப்ரைஸ் விசிட் என்று சொல்லி இங்கே இருக்கிற அந்த கூட்டுறவு மார்க்கெட்டிங் சொசைட்டிக்கு சென்று அதை பார்வையிட்டு சென்றார். அங்கே இருக்கிற விவசாயிகள் எல்லாம் உங்களிடம் என்ன குறை என்று கேட்டிருந்தார். ஆக இந்த விவசாயிகளுக்கு தான் மிக மிக முக்கியமாக இந்த கூட்டுறவு ஆரம்ப காலத்தில் இருந்தது. மார்க்கெட்டிங் சொசைட்டி நெல் போடுறது வர்றது அந்த மாதிரி கடன் வாங்கிறதுக்காக மட்டுமே கூட்டுறவு சொசைட்டி இருந்தது. விழுப்புரத்தில் அப்போ பழைய தாலுகா ஆஃபீஸ் இருக்கும். அந்த ரோட்டுக்கு எதிரில் தான் ஒரு இந்த மாதிரி ஒரு பேங்க், விழுப்புரம் கோஆபரேட்டிவ் பேங்க்னு, அதில் தான் எல்லாருக்கும் கடன் கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லா இடத்துலையும் பரவலாகிவிட்டது. கடன் கொடுப்பது என்பது அதிகமாகி இருக்கிற காலம். கடன் வாங்காமல் நம்மளாம் இப்போ வாழ முடியாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். நான் சொன்ன இல்லையா கிடையாது, அப்போ படிக்கும் போது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு கடன் வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணங்கிற கஷ்டம்லாம் எனக்கு தெரியும். நிலத்தை அடகு வச்சு அந்த மாதிரி வாங்கினவங்கலாம் உண்டு. இன்னைக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் விவசாயிகளுக்கு என்று மின்சார கரண்ட் பில் கட்டுறதுக்கு வயசான விவசாயிகளுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு. ஒரு பைசா குறைக்க சொல்லி போராடின காலம்லாம் உண்டு. ஆனா ஒரு பைசா கூட கட்ட வேண்டாம் என்று ஆணையிட்ட ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதல்வர் கலைஞர் இருக்க போதுதான் ஒரு பைசா கூட கட்ட வேணாம். அந்த மாதிரி இந்த தள்ளுபடி பண்ணாங்க. இல்லைன்னா இன்னும் ரொம்ப விவசாயிகள் அந்த கரண்ட் பில் கட்டுறதுக்காகவே கடனாளி ஆகியிருப்பாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும். ஆக இந்த கூட்டுறவு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் என்பது கடன் வழங்குவது, அது விவசாயிகளுக்காக இருந்தாலும், அவருடைய வளர்ச்சிக்காக இருந்தாலும், விவசாயத்தை பெருக்குவதற்காக இருந்தாலும், அதே போல கல்வி அறிவை வளர்ப்பதற்காக இருந்தாலும், கல்விக்கு விவசாயத்தில் அந்த மாதிரி எல்லா கடன்களையும் கொடுத்தவர் தான் நம்முடைய கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலிருந்து அதிகரிக்கப்பட்டு இது நடைபெற்றது. அதை விட முக்கியம் இந்த சுய உதவி குழுக்கள் பாருங்க. இந்த சுய உதவி குழுக்களுக்கு மகளிர் கூட்டுக்காரர்கிட்ட போய் கேட்டா பணம் கொடுக்கறதே இல்லை. நிறைய மகளிர் வந்து நீங்க உங்களுக்கு தெரியாது இல்லை. இந்த சுய உதவி குழுக்களை சேர்ந்த மகளிர்லாம் இன்னைக்கு சுயமாக தொழிலையும் நடத்துவதற்கு சுய உதவி குழுக்கள் மூலமா உங்களுக்கு கடன் வழங்கப்படுகிறது. அந்த கடனை கூட இப்ப என்ன பண்ணார் தமிழக முதலமைச்சர் தளபதி வந்த உடனே, எவ்வளவு அக்கறை உள்ளவர் இந்த காரணத்தினால் உடனடியாக என்ன பண்ணாரு, 5 பவுன் வரை அடகு வைத்திருப்பவருடைய கடன் தொகை தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்து, இன்று நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் இந்த கடன் 20,918 பேருக்கு 89.88 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 90 கோடி ரூபாய். எவ்வளவு பேருக்கு? 21,000 பேருக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது மாதிரி அந்த மகளிர் சுய உதவி குழு அவங்க வாங்கின கடனையும்
இன்று தள்ளுபடி செய்து அதற்கும் முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் எந்த அளவுக்கு இந்த கோஆபரேட்டிவ் நல்லா கவனிக்கிறாரு, கோஆபரேட்டிவ் வாங்கின கடன்கள்லாம் எந்த அளவுக்கு அவர் நிவர்த்தி செய்கிறார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இப்பொழுது இந்த கூட்டுறவை பற்றிய விழிப்புணர்வை நாம் மக்களிடம் உருவாக்க வேண்டும். நம்ம போய் தனித்தனியா கடன் தான் வாங்காதீங்க, கோஆபரேட்டிவ்ல இந்த மாதிரி எல்லா விதமும் இருக்கு. கல்வி கடன் நம்மளதே சொன்னோம் இல்லையா, இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும்னா எல்லாம் செயினை வச்சு அதை வச்சுதான் கடன் வாங்கின காலம் உண்டு. இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம கல்லூரி மாணவர்கள் படிப்பதற்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் எவ்வளவோ செய்கிறார். நாள் முதல்வர் திட்டத்தின் மூலமாக எல்லாருக்கும் மாதம் 1000 ரூபாய் அரசு பள்ளியிலே படித்து கல்லூரியில் செல்றவர்கள். ஏன்னா அவர் முதல்ல சொன்னார் கல்வியும் சுகாதாரமும் தான். அதனாலதான் கல்வி கடன் அதே போல மருத்துவத்திற்கான அந்த கடனையும் அவர் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் இங்கே இருப்பவர்களெல்லாம் சுட்டி காட்டினார்கள்.